Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது straight pant for kurti cutting and stitching. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து நான் வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 30 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ 30 இன்ச்சஸ் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டில் தான் நான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட் வேணும். நீங்கள் எங்கே பேண்ட் வேர் பண்ணுறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்பர் வேஸ்ட்டாக இல்லை லோவர் வேஸ்ட்டாக இல்லை மிடில் வேஸ்ட்டாக எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து ஹிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டோட சுற்றளவு நம்ம பட்டோட சென்டர் எடுத்துகிட்டு அந்த சுற்றளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே 36 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லென்த்து வந்து நான் ஆங்கிள் லென்த் வரைக்கும் எடுத்திருக்கேன் 37. உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளோட தொடையோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. ஸோ தொடையோட சுற்றளவு நம்ம தொடையோட மிடில் பாகம் எடுத்துகிட்டு அந்த சுற்றளவு எடுத்துக்கோங்க. அண்ட் நீ லென்த்து நம்ம பேண்ட் எங்கே வேர் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து உங்களோட கால் முட்டி வரைக்கும் இருக்கிற அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் நீ லூஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீ லூஸ் நம்ம வந்து பேண்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ லூஸ் வேணும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லூஸ் எடுக்கிறது வந்து நம்ம கீழே ஆங்கிள் கிட்ட எடுக்கிறது இல்லை, நம்மளோட முட்டி இருக்கு இல்லையா, கால் முட்டி கிட்ட உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ பேண்ட்டு அந்த லூஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே 16 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அண்ட் கார்ச் டெப்த் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லென்த்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எலாஸ்டிக் வந்து இங்கே வந்து வேஸ்ட்டில் வந்து எலாஸ்டிக் வைக்கிறோம். ஸோ வேஸ்ட்டில் எலாஸ்டிக் வைக்கிறதுனால நான் வந்து இந்த பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணும்போது ஹிப் மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் டிராஃப்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம எலாஸ்டிக் நம்ம போடும்போது கண்டிப்பாக வந்து சுருங்கும். அதனால் ஹிப் மெஷர்மெண்ட் வச்சுட்டு நம்ம டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் எலாஸ்டிக் நீங்கள் வந்து இங்கே உங்களோட பேண்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக் வந்து நான் வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேண்டி நான் இங்கே வந்து 2 இன்ச்சஸ் நான் வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ 2 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம வந்து லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் வந்து எனக்கு இங்கே 37 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் இந்த செகண்ட் லைன்லேருந்து தான் வந்து நான் வந்து 37 மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல 37 மார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் 37 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 37 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேஸ்ட் ஹிப்போட இது வந்து மார்க் பண்ண போகிறோம். லென்த் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஹிப் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஹிப்பு வந்து இங்கே வந்து 36 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 36 நம்ம 4 டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து 4 ஃபோல்ட் பண்ணி தான் கிளாத் கட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் நான் வந்து அதனால் 4 டிவைட் பண்ண போகிறேன். குவார்ட்டர் தான் நம்ம எப்போவுமே எடுப்போம். ஸோ 9 இன்ச்சஸ் வரும். அண்ட் உங்களுக்கு லூஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து 1 இன்ச் லூஸாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 10 இன்ச்சஸ் வந்து நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட் வருது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பேண்ட்டுக்கு எப்பவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து செப்பரேட்டடாக கட் பண்ணுறோம். இப்போ நம்ம கட் பண்ண போகிறது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ ஹிப் மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து இங்கே வந்து மார்க் பண்ண போகிறேன். ஹிப் மெஷர்மெண்ட் வந்து 10 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் வந்து கிராச் டெப்த் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிராச் டெப்த் எப்படி நம்ம பண்ணுறதுன்னா 36 இதே மாதிரி தான் ஹிப் மெஷர்மெண்ட்டு வந்து நம்ம 4 டிவைட் பண்ணிக்கலாம். 36 ப்ளஸ் டிவைடட் பை 4 வந்து 9 இன்ச்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இதுக்கு நம்ம வந்து லூஸ் ஆட் பண்ணணும். லூஸ் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 நீங்கள் 10 டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களோட வேஸ்ட் ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் 10 டிவைட் பண்ணிக்கோங்க. 10 டிவைட் பண்ணிக்கோ. அப்போ உங்களுக்கு வந்து 3.6 கிடைக்குது. ஸோ இந்த 9 ப்ளஸ் 3.6 நம்ம வந்து ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து 12.6. இதுதான் வந்து என்னோட கிராச் டெப்த்து. ஸோ நீங்கள் வந்து கிராச் டெப்த் எப்படி எடுக்கிறீங்கன்னா உங்களோட வேஸ்ட் ஹிப்பு மெஷர்மெண்ட்டை வந்து 4 டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு
ப்ளஸ் நம்ம வந்து 9 அப்படியே மார்க் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வேணும். 9 வந்துங்கிறது இப்போ ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம லூஸ் ஆட் பண்ணணும். ஸோ லூஸ் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 36 உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டை 10ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 3.6 என்ன ஆன்சர் வருதோ, அப்போ இந்த ஆன்சர் ப்ளஸ் இந்த ஆன்சர் வச்சு தான் உங்களுக்கு வந்து இங்கே எனக்கு வந்து 12.6 வருது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 12.6 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 12.6 நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து 12.6 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட், இது வந்து வேஸ்ட் லைனு, இது வந்து ஹிப் லைனு. ஸோ இனி வந்து நம்ம வந்து ஹிப்போட சுற்றளவு மார்க் பண்ணுறோம். ஸோ 10 inches வேணும். ஸோ 10 inches வந்து நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 10 inches இந்த சைட்லேருந்து 10 inches எப்போவுமே இங்கே வந்து கொஞ்சம் ஒரு 1 inch or 1.5 inches கேப் விட்டதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நான் 10 inches மார்க் பண்ணுறேன். 10 inches மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஹிப்போட மெஷர்மெண்ட்டு. 10 inches மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேயே அதேமாதிரி கீழே வந்து 10 inches மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 10 inches நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்கிளாக ஒரு ஷேப் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து கிராச் டெப்த் எடுத்துருக்கோம், 12.6 எடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இந்த கிராச்சுக்கு நம்ம வந்து கர்வ் வரையணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதே மாதிரி நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் வச்சு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஹிப்பு வந்து 36 inches, 36 divided by 20. ஸோ இந்த ஆன்சர் வர்றது தான் வந்து நம்ம வந்து நம்மளோட ஹிப்போட நம்ம வந்து இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 36 divided by 20 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு வந்து 1.8 கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து இந்த வந்து 36 divided by 20 வந்து 1.8. ஸோ உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் 20ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து 1.8 கிடைக்குது. ஸோ 1.8 வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஸோ 1.8 இங்கே மார்க் பண்ணுறேன். இனி நம்ம வந்து இதுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து நம்மளோட கிராச் டெப்த் இருக்கு இல்லையா, இங்கே 12.6 எடுத்திருக்கோம். இங்கேருந்து 2.25 inches வந்து நான் மேலே மார்க் பண்ணுறேன். ஸோ 2.25 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த லைனுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம இங்கே 1.8 எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3 வருது. நீங்கள் வந்து டேப்பை இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. டேப்பை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட சென்டரை எடுத்துக்கலாம். சென்டர் எடுத்துகிட்டு இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே வந்து இந்த கர்வ் வரையும்போது இப்படி நம்ம எடுத்துட்டாலும் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 1.25 பக்கம் வருது. ஸோ மறுபடியும் இதை நம்ம வந்து 2ஆக மடக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வரும். நமக்கு வந்து இந்த இது கிடைச்சாச்சு. ஸோ கிராச்சுக்குள்ளே இது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இனி நம்ம இதை வந்து இதோட சென்டர் பார்க்கலாம். இங்கே சென்டர் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த நம்ம வந்து இந்த கிராச் டெப்த்துக்கிட்ட இந்த வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 எடுத்தோம், மறுபடியும் 1 point எடுத்திருக்கோம். இதோட சென்டர் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா 12.1 வருது. கரெக்டாக 12 வருது. இதை வந்து நம்ம இப்படியே வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 inches வருது. ஸோ இந்த 6 inches இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாம் 6 inches மார்க் பண்ணிவிட்டு
ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து சென்டரை நம்ம எப்படி மார்க் பண்ணுறோன்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இதோட மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. சென்டர் பார்த்துட்டு இங்கேருந்து எவ்வளோ இருக்குது மெஷர் பண்ணிவிட்டு அதே தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தையை வந்து மார்க் பண்ணணும். நம்மளோட தொடையோட மெஷர்மெண்ட் பார்க்க. ஸோ இங்கேருந்து 3 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. நம்ம தொடையோட சுற்றளவு ஏற்கனவே எடுத்துருக்கோம். ஸோ 3 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது கால் முட்டியோடது. ஸோ முட்டி இருக்க இறக்கம் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம். நீங்கள் பேண்ட் எங்கே வேர் பண்ணுறீங்களோ அங்கேருந்து உங்களோட முட்டி எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணி. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 20 இன்ச்சஸ் வருது முட்டியோட லென்த்து. ஸோ அந்த 20 இன்ச்சஸ் நான் வந்து 20 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இதுக்கும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட தொடையோட லைனு, இது வந்து முட்டியோட லைனு. இந்த லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணக்கப்புறம் இனி வந்து பேண்ட்டோட லூஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ பேண்ட்டோட லூஸ் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் எடுத்திருக்கேன். பேண்ட் லூஸ் எப்பவுமே உங்களோட ஆங்கிள் கிட்ட எடுக்காதீங்க, காலுக்கு அங்கே எடுக்கக்கூடாது. நம்மளோட முட்டியோட சுற்றளவு இருக்கு இல்லையா, உங்கள் முட்டி கிட்ட தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ லூஸ் வேணும்னு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 16 எடுத்திருக்கேன். இந்த 16 வந்து 4 நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு நமக்கு வேணும். ஸோ 16 4 டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 4 இன்ச்சஸ் இருக்குது. ப்ளஸ் நான் இதில் வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 4.5 இன்ச்சஸ் லூஸ் வந்து நான் வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த சென்டர் லைன் வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். அதேமாதிரி தொடை இங்கேயும் வந்து 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கால் முட்டியோட அளவு. ஸோ இங்கேயும் 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட தொடையக்கிட்ட லூஸ் வேணும். ஏன்னா முட்டிக்கிட்டேயும் தொடைக்கிட்டேயும் நமக்கு வந்து இது வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஃபேட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம தொடையோட அளவு 19 எடுத்துருக்கோம். இந்த 19 அதே மாதிரி 4 நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து 4.9 வரும். ஸோ 36 - 3 4.75 வரும். ப்ளஸ் 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இது வந்து 5.25 தொடக்கிட்ட எடுக்கிறேன். ஸோ 5.25 வந்து நம்ம தொடக்கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தொட லைன் கிட்ட 5.25 மார்க் பண்ணிக்கலாம். தொடக்கிட்ட 5.25 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே இது வரைக்கும் இப்படியே இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கர்வாக எடுத்துகிட்டு இங்கேயும் அதே மாதிரி நம்ம கர்வாக எடுத்துக்கலாம். லைட்டாக கர்வாக கொண்டு வந்துக்கலாம். இந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்படியே வருது. ஸோ இந்த நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து எவ்வளோ லூஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து பாயிண்ட் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கர்வாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். இந்த இடத்துலையும் கரெக்டாக வந்து இந்த லைன் ட்ரா பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வேஸ்ட்டுக்கிட்ட வந்து சின்ன ஒரு ஆல்ட்ரு பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த க்ராச் கிட்ட வந்து கீழே 1/2 இன்ச் நீங்கள் இல்லைன்னா 1/4 இன்ச் நீங்கள் கீழே இறக்கிக்கோங்க. ஸோ இந்த வேஸ்ட் லைன்லேருந்து நம்ம இங்கே எலாஸ்டிக் வைக்கிறத விட்டுட்டு இந்த எலாஸ்டிக் 2 இன்ச்சஸ் விட்டுட்டு உள்ள லைன் இருக்குது அங்கேருந்து 1/4 இன்ச் இறக்கிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம சைடு இது வந்து க்ராச்சு, இது வந்து சைடு கிட்ட வந்து இந்த தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனு. இங்கேருந்து வெளியே 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ 1/2 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து ஷேப் கொண்டு வரோம். ஸோ இந்த 1/2 இன்ச்சுலேருந்து நம்ம இந்த சைடு வந்து எப்போவுமே வந்து நமக்கு வந்து ஷேப் இருக்கும். ஸோ இந்த 1/2 இன்ச்சுலேருந்து நம்ம இந்த இடத்துல வரைக்கும் லைட்டாக ஷேப் கொண்டு வந்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல அப்படியே இப்படி ஷேப்பு
நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வரும். அண்ட் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்து 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச் நம்ம இறக்கிட்டு இங்கேயும் இந்த மாதிரி வளைஞ்சாப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல க்ராச் கிட்டேருந்து இந்த இடத்த வரைக்கும் இப்படி லைட்டாக நீங்கள் வந்து இங்கேருந்து இப்படி வந்து இப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இப்படியே ஷேப் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம ஷேப் பண்ணிக்கோ. ஸோ இங்கே வந்து கர்வாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணியாச்சு. சீம் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணல. கிளாத்தில் கட் பண்ணும்போது சீம் ஆட் பண்ணிக்கலாம். சீம் ஆட் 1/4 or 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ சீம் வேணுமோ அதை ஆட் பண்ண மேக்ஸிமம் 3/4 இன்ச்சு தாண்டாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேண்ட்டுக்கு வந்து நம்ம சைடில் ரொம்ப கிளாத்து விடக்கூடாது. ஸோ அண்டு இது வந்து இப்போ வந்து லென்த் வந்து இப்போ நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம். கிளாத்தில் இங்கே வந்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம 1.5 இன்ச்சஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாக்டாக 37 மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து இதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நான் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. எல்லாமே எலாஸ்டிக்குள்ளே இதுவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சைட் சீம் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது சைட் சீம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். வேறு எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஒன்று ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட கிளியராக இருக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்த் எடுத்துருக்கோம். எலாஸ்டிக் உள்ள உங்கள் எலாஸ்டிக்கோட இன்ச்சஸ் எவ்வளவோ அதுக்கு வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணி இப்போ 1 இன்ச்சுன்னு 1.5 இன்ச்சஸ் நீங்கள் இங்கே விட்டுக்கோங்க. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட லென்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட்டோட க்ராச் டெப்த் நம்ம எடுக்கிறோம். க்ராச் டெப்த் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட் வச்சு நீங்கள் க்ராச் டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஹிப்லேருந்து ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1 இன்ச் ஆட் பண்ணி 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது கர்வ் வரை இருக்குது. அது வந்து உங்களோட ஹிப்பு மெஷர்மெண்ட் வந்து 20ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அது என்ன ஆன்சர் கிடைக்கிறோ அந்த இதுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேருந்து 2.25 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு நம்ம வந்து இந்த கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். அண்டு மறுபடியும் வந்து தை லைன் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து 3 இன்ச்சு எடுத்துகிட்டு தை லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த நம்ம வேஸ்ட்டுக்கிட்டேருந்து நீ லென்த் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் லூஸ் வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் வந்து 4.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதாவது உங்களுக்கு நம்ம எப்பவுமே லூஸ் எடுக்கிறது வந்து உங்களோட முட்டிக்கிட்ட தான் எடுக்கணும். ஸோ முட்டிக்கிட்ட எவ்வளோ லூஸ் வேணுமோ அதை 4ஆக டிவைட் பண்ணி ப்ளஸ் 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 4.5 இன்ச் எடுத்துருக்கேன். இங்கேயே 4.5 இன்ச்சு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து பாதியாக எடுத்து அதை ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணி இங்கேருந்து 4.5 இங்கேருந்து 4 எடுக்க. தொடக்கிட்ட வந்து நமக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடி முட்டி காட்டில் தொடை வந்து கொஞ்சம் கூடி ஃபேட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து தொடையோட மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் நீங்கள் 19 அதை 4ஆக டிவைட் பண்ணி ப்ளஸ் 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து 5.25 இங்கேருந்து 5.25 எடுத்துகிட்டு நான் வந்து இப்படியே வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இனி வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து கட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பேக் பேட்டர்ன் கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் இதே மாதிரி ஃப்ரண்ட் வச்சுட்டு நம்ம வந்து பேக் கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்குக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம இப்படி வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பேட்டர்னுக்கு வந்து பேட்டர்ன் வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பேட்டர்னுக்குள்ளது வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம். இந்த க்ராச் டெப்த் வந்து பேக் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்லேருந்து இங்கே வந்து 1.8 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது இங்கே எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அது மறுபடியும் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து 1.8 வந்து நான் இந்த இடத்துலேருந்து இந்த ஏஜ்லேருந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து 1.3.6 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேக்கோட க்ராச்சோட இது. ஸோ பேக் க்ராச்சுக்கு வந்து நான் இதை வந்து இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த லைனில் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து தை லென்த்து, இது வந்து நீ லென்த்து, இது வந்து நம்மளோட பேண்டோட மெஷர்மெண்ட்டோட லென்த்து. பேண்டோட மெஷர்மெண்ட் லென்த்து நம்ம இதே மாதிரி எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இது வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் வேஸ்ட் லைனும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. வேஸ்ட் லைனும்
வேஸ்ட் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது எலாஸ்டிக் பேண்டுக்குள்ளே விட்டுருக்கோம் அந்த லைனை ட்ரா பண்ணிடலாம். ஸோ பேக் பேட்டர்னுக்கு வந்து நம்ம இப்போ வந்து எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து 1 இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து 2.7 வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி பேக்குக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்குக்குள்ளே கர்வ் வந்து நம்ம வரையணும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து 1.8 எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இல்லையா, அதே இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதோட பாதி எடுத்துக்கலாம். ஸோ டேப் இப்படி வச்சுட்டு இதை பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட சென்டரை நம்ம பார்த்துடலாம். இதோட சென்டரை பார்த்துட்டு இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடி இதோட சென்டர் பார்த்துக்கோங்க. இதை இப்படியே வச்சுட்டு டேப்பை கரெக்டாக 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட இங்கே ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கர்வ் வந்து பேக்குக்கு வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ பேக்கோட க்ராச் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேக்கோட க்ராச் வந்து இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து பேக் க்ராச் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ பேக் க்ராச் நமக்கு இப்போ வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நல்லா ஷேப்பாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு டென்ஸ்க்காக வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பேக்கோட க்ராச் வந்து நம்ம கிடச்சிச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ சைடு ஆட் பண்ணுறது வந்து இங்கே தை லைன் கிட்டேருந்து நம்ம வந்துட்டு இங்கே வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். தை லைன் கிட்ட வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கிறோம். அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம நீ லென்த்துக்கிட்ட வந்து நீ லென்த் எடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே வந்து 3/4 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ பேக்குக்கு வந்து ஃப்ரண்ட்டை காட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிறோம். ஸோ தை லைன் கிட்ட 1.5 இன்ச்சும் அண்டு இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சு நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் வந்துட்டு கீழேயும் வந்துட்டு 3/4 இன்ச் மார்க் பண்ணி 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் காட்டிலும் ஃப்ரண்ட்டு இந்த நம்ம க்ராச் ஏரியா கிட்ட தான் வந்து இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். இந்த சைடு வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கரெக்டாக கர்வாக லைன் கலர் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரனாலும் ஸ்ட்ரைட்டான நீங்கள் கொஞ்சம் கர்வாக இருக்கிற இதே நம்ம வந்து இப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்கை காட்டில் ஃப்ரண்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த நீ லென்த்துலேருந்து நம்ம இது வந்து மேலும் கீழே ஏன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம எவ்வளோ கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு இந்த க்ராச் ஏரியா கிட்டேருந்து இந்த நீ வரைக்கும் எவ்வளோ இருக்குது கரெக்டாக பார்த்துக்கு 7.25 இருக்குது. 7.25க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த 7.25லேருந்து 7.25க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிறது நாங்கள் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ரவுண்டை இது வந்து இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு கீழே மேலேயும் வராது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் இந்த வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் லைன் வந்து நம்ம கொஞ்சம் இப்படி கொண்டு வந்துக்கலாம். இது கொண்டு வந்தக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து நம்ம க்ராச் கிட்ட வந்து இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட்டோட இந்த இடத்துல வந்து க்ராச் கிட்ட வந்து வந்து இங்கே 3/4 இன்ச்சு மேலே ஏற்றுறேன். 3/4 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு நம்ம வந்து இதுதான் வந்து இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துக்கலாம். 3/4 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல இங்கே எடுத்துருக்கோம் இதோட அப்படியே கர்வாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் நம்ம இந்த ஹிப் எவ்வளோ எடுத்துருக்கோமோ இந்த இடத்துல கர்வாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேக் பேட்டர்னோடது வந்து நமக்கு ஹிப்புக்கிட்டேயும் வேஸ்ட்டுக்கிட்டேயும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து இப்படியே நம்ம வந்து இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். இதை இங்கெல்லாம் நம்ம வந்து இந்த சைடு வந்து நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல, எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதில்ல. வெறும் இந்த சைடு க்ராச் ஏரியா கிட்ட மட்டும்தான் நான் வந்து பேக்குக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். ஸோ பேக்குக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பேக் பேட்டர்ன் கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல 1 இன்ச்சு மேலே ஏற்றியிருக்கேன். மேலே ஏற்றிட்டு இந்த இதோட நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்களோ எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ இன்ச்சஸ்ஸு அதே இன்ச்சஸ் இந்த எட்ஜிலேருந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இங்கே 3/4 இன்ச்சு நீக்கிட்ட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நம்ம வந்து லைன் எடுக்கிறோம். இனி பேக் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம்.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு அண்ட் இப்போ நம்ம இதை வந்து வச்சு பார்க்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா பேக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நம்ம இங்கே 1.5 இன்ச்சஸும் 1.25 இன்ச்சும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது வைக்கும்போது கரெக்டாக வைக்கும்போது உங்களுக்கு கிராச் ஏரியா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், இந்த சைடும் கொஞ்சம் வந்து பெருசாக வரும். இதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்ன் கட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாக்கெட்டுக்கு. ஸோ பாக்கெட் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து வித்து வந்து 8 இன்ச்சஸு, லென்த் வந்து 11 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 11 இன்ச்சஸோட சென்டர் வந்து 5.5. இது வந்து நான் வந்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ பாக்கெட் வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த பீஸ் வந்து நமக்கு வந்து 4 பீஸ் வேணும் பாக்கெட்டுக்கு. இதை வந்து இப்படியே ஷேப் பண்ணிடலாம். ஸோ பாக்கெட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ லென்த்து வந்து 11.5 எடுத்திருக்கேன், வித்து வந்து 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பாக்கெட் பேட்டர்ன் நல்லா கிடச்சிருச்சு. இந்த கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது நம்ம வந்து வேஸ்ட்டுக்கு வந்து ஏற்கனவே வேஸ்ட்டுக்கும் லென்த்துக்கும் நம்ம வந்து சீம் ஆட் பண்ணியாச்சு. அதனால எதுவுமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஒன்லி சைட் சீம் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். சைட் சீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும், 3/4 இன்ச்சுக்கு மேலே நம்ம சைட் சீம் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப கிளாத் வந்து பேண்ட்டில் சைடு வராது. ஸோ உங்கள் 3/4 இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம சைட் சீமுக்கு விட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்து கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம். லென்த் வந்து இது அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். சைட் சீம் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். இதை கிளாத்தில் வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. அண்ட் அதேமாதிரி பாக்கெட்டுக்கு 4 பீசஸ் கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 4 பீசஸ் இருக்குது. இது முடிச்சக்கப்புறம் கிளாத்தில் வந்து கட் பண்ணக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு தான் வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிராச் ஏரியா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஃப்ரண்ட்டோட கிராச் ஏரியா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கோட கிராச் ஏரியா ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்பு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிராச் ஏரியா வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஃப்ரண்ட்டு பேக் இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ பாக்கெட் அட்டாச் பண்ணுறது 2 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்கிறோம். ஸோ நான் இங்கே வந்து இங்கேருந்து 4.5 இன்ச்சஸ்லேருந்து பாக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 2 சைடுமே நம்ம 4.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதுமாதிரி எல்லா சைடுமே இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாக்கெட் வந்து வச்சுக்கலாம். ஸோ 4.5 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பேக் சைடில் 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பாக்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆகுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணேன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு இதை மார்க் பண்ணக்கப்புறம் இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இந்த பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம். ஸோ இந்த ஷேப் இருக்கிறதா வந்து மேலே வரணும். ஸோ இது வந்து இப்போ ராங் சைடு, நம்ம ரைட் சைடு வச்சுட்டு அட்டாச் பண்ணுறோம். ஸோ ரைட் சைடு வச்சு இந்த மாதிரி ரைட் சைடில் 4 சைட்ஸுமே நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சைடு வந்து மேலே வரணும். ஸோ இங்கேயும் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நான் 4 சைட்ஸுமே நம்ம வந்து பாக்கெட் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். 4 சைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் வந்து இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து இப்படி வந்து நம்ம வந்து இப்படி இந்த சைட் இப்படி வச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறோம். சைடு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படியே இங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பாக்கெட்டோடு நம்ம அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பாக்கெட்டோட ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைட்ஸுமே நம்ம வந்து இப்படி வந்துட்டு பாக்கெட் கிட்ட வந்து கரெக்டாக இங்கே நிறுத்திட்டு இந்த பாக்கெட்டை சுற்றியும் ஸ்டிச் பண்ணியதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி 3/4 இன்ச்சு இதில் நம்ம வந்து கரெக்டாக 2 சைட்ஸுமே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்படியே பாக்கெட் வந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு ஜாயின் பண்ணியாச்சு. 3/4 இன்ச்சு வந்து கேப் விட்டு இந்த 2 சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இது இப்போ ஜாயின் பண்ணக்கப்புறம் பாக்கெட்டில் வந்து மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஓப்பன் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்து 6 இன்ச்சஸ் ஓப்பன் விடுறேன். ஸோ 6 இன்ச்சஸ் இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 6 or 6.5 உங்களுக்கு வந்து உங்களோட கை இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு இங்கே 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு மட்டும் நம்ம பிடிச்சு இந்த ரெண்டுமே பேக்கு ஃப்ரண்ட் இப்படி பிடிச்சி இது இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாக்கெட்டில் வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே மட்டும்தான் நமக்கு ஓப்பன் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கேப் வந்து 6 இன்ச்சஸ் கேப் விட்டுட்டு அண்டு நம்ம இந்த இடத்துலேருந்து அப்படியே இந்த இதுக்கு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ 2 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து கேப் வேணும். ஸோ 2 இன்ச்சஸ் தான் எலாஸ்டிக் வேணும். ஸோ நான் இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் மட்டும் கேப் விட்டுக்கோங்க. எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு சென்டரில் வந்து கேப் விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பேக்லேயும் 2 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச்சஸ்க்கு நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 இன்ச்சஸில் நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இதில் நம்ம வந்து இப்படி லைன் ட்ரா பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணி இப்படி சின்னதாக ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே சென்டரில் வந்து கேப் வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். கேப் விட்டுட்டு நம்ம வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி இங்கேயும் நம்ம வேஸ்ட் கிட்டேயும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பாக்கெட்டோட சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 6 இன்ச்சஸ் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 6 இன்ச்சஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 சைடுமே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இதோட ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணக்கப்புறம் பாக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எவ்வளோ கேப் உங்கள் நீங்கள் வந்து கை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இது சைடு ஜாயின் பண்ணக்கப்புறம் இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். 2 இன்ச்சஸ் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த இடத்துல வந்து சின்னதாக கேப் விட்டுருக்கேன். ஸோ கேப் விட்டு வந்து நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணேன். ஸோ உங்களோட எக்ஸாக்ட் வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நான் 30 இன்ச்சஸ் இருக்குது வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு. அதான் வந்து 26 இன்ச்சஸில் 4 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி 26 இன்ச்சஸில் வந்து நான் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அது நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் 1/2 இன்ச் போயிடும். அப்போ 25.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு எலாஸ்டிக். ஸோ இந்த எலாஸ்டிக் வந்து நம்ம இதில் வந்து இப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணக்கப்புறம் இது வந்து இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே கீழேயுமா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணக்கப்புறம் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே வந்து கேன்வாஸ் ஹோல் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சஸ் கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கேயும் வந்து இதையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கீழே ஹெம்லைனும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெம்லைனும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். எலாஸ்டிக் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி எலாஸ்டிக் வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வேஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. அண்ட் ஆல்சோ கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம வந்து இங்கே கேன்வாஸ் வந்துட்டு 1.5 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் பாக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாக்கெட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ பாக்கெட்டோட இது வந்து நமக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு. 2 சைட்ஸுமே பாக்கெட் வந்து நீட்டாக வந்திருக்கு. நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான இப்போ ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ வந்து வேஸ்ட்டு வந்து 30 இன்ச்சஸும் பட்டு வந்து 36 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த பேண்ட் வந்து குர்த்தி அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பேண்ட்டை வேர் பண்ணி டாப் வேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.